வேணும்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் கியர் பாக்ஸ் இல்லைன்னா எனக்கு இருக்கிறது யூனி டைரக்ஷனல் கண்ட்ரோல், த்ராட்டில் மட்டும்தான். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும், டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பீடு சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடையும் டார்க்கையும் தனியாக என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. கிரேடியன்ட் போகணுன்னா நான் வந்துட்டு லோவர் கியருக்கு வந்துட்டு என்னால் போக முடியும், ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கண்ட்ரோல் வந்துட்டு யூசர்ஸ்க்கு திரும்ப கொடுக்கணும். அவங்க வந்துட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் கொண்டு வர முடியும். ஆனால் டிராஃபிக் ஏற்ற மாதிரி நம்ம ஓட்டுவோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓட்டுறது, அதனால கொஞ்சம் ஏற்றம் இருக்குதான் செய்யும். So charger has two parts, sir. One is the part which converts AC to DC and charges. That is called the brick on the charger. That is part of this vehicle. And there is a cable which is there. That cable is detachable, which is kept on the glove box here. Right now, only one variant. So this is a software. This one. வணக்கம், என் பெயர் ராமச்சந்திரன். மேட்டர் நிறுவனத்தின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டுக்கு வந்து எங்களுடைய மேட்டர் ஏரா எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை வந்துட்டு ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்காக வந்திருக்கோம். இந்த ப்ராடக்டோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியர் தமிழுக்கு இலக்கணம் எழுதின மாதிரி இப்ப ஒரு பொறியியல் வல்லுநர் வந்துட்டு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதினாங்கன்னா எப்படி இருக்குமோ அது எல்லா அம்சத்தையும் உடையதா இருக்கக்கூடியதுதான் இந்த மேட்டர். பல முரண்பாடுகளுடன் செயல்திறன் இருந்தா செயல் ஆற்றல் இருக்காது, அதாவது பவர் இருந்தா எஃபிஷியன்சி இருக்காது அப்படின்ற முரண்பாடுகள் எல்லாம் கலைந்து பவர், எஃபிஷியன்சி, ரேஞ்ச், அதுக்கும் ஒரு படி மேல போய் பாதுகாப்பு தன்மை, நம்பகத்தன்மை, அதாவது சேஃப்டி, செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி, இதை என்ஷூர் பண்ற மாதிரி எல்லா டெக்னாலஜியும் ப்ராடக்டையும் டிசைன் பண்ணி ஒரு சேர நாங்க மேட்டர் ஏரா. ஸோ இதோட சர்டிஃபைடு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 170 கிலோமீட்டருக்கு மேல வரும். ரியல் வேர்ல்ட்ல நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களால அதையும் அச்சீவ் பண்ண முடியும். ஆனா அதுக்கான டிராபிக் கண்டிஷன்ஸும் உங்களுக்கு இருக்கும். இப்போ அதோடைய பவர் பாத்தீங்கன்னா 11.5 கிலோவாட். இது பீக் பவர்னு சொல்லுவோம். மற்ற வாகனங்கள் மாதிரி பீக் பவர் 11 கிலோவாட், கண்டினியூஸ் பவர் வந்து 6 கிலோவாட்னு நாங்கள் குறைக்கல. பீக் பவர் என்னவோ அதையே எங்களால கண்டினியூஸ் பவராகவும் கொடுக்க முடியும். அதற்கான முக்கிய காரணம் என்னன்னா லிக்விட் கூல்டு பேட்டரி, லிக்விட் கூல்டு இன்வெர்டர், லிக்விட் கூல்டு மோட்டார். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு குளிரூட்டக்கூடிய டெக்னாலஜி இதுல இருக்கிறதுனால தெர்மல் டீக்ரேடேஷன் இல்லாம கண்டினியூஸா எங்களால பீக் பவரையும் கொடுக்க முடியும். இது இதோட ஒரு சிறப்பு அம்சம். இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிளுக்கே உரிய ஒரு அம்சமான கியர் பாக்ஸ் இதுல இருக்கு. 4 ஸ்பீட் உள்ள கியர் பாக்ஸ் இருக்கு. 3 மோட்ஸ் இருக்கு, எக்கானமி, சிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட். இது இல்லாம மொபைல் அண்ட் மொபிலிட்டின்னு நாங்க சொல்றது இருசக்கர வாகனம், மொபைல்ன்றது நம்மளுடைய கைபேசி. இது இரண்டுக்கும் உள்ள தூரத்தை குறைக்கிற மாதிரி எங்கெல்லாம் உங்களால மொபைலை சார்ஜ் பண்ண முடியுமோ அங்க இந்த மொபிலிட்டி டிவைஸ், அதாவது இந்த ஏராவையும் உங்களால சார்ஜ் பண்ண முடியும். 230 வோல்ட் 5 ஆம்ப் 3 பின் பிளக் எங்க இருக்கோ அங்க எல்லாம் உங்களால இதை சார்ஜ் பண்ண முடியும். 20% இருந்து 100% வந்துட்டு நீங்க 4.5 மணி நேரத்துல உங்களால இதை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ ரேஞ்ச் வந்துட்டு 170 கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலேயும் போகணும்னா டீ குடிக்கிற நேரத்துல நீங்க வந்துட்டு மொபைல் ஷாப்ல இல்ல நீங்க டீ குடிக்கிற இடத்துல இதை சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு போகும். இது இல்லாம இதை வந்துட்டு 22nd செஞ்சுரி மோட்டார் சைக்கிள் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படி. இதுல உங்களுக்கு 7-inch இன்ஃபோடைன்மெண்ட், மொபைல்ல இருக்கிற ப்ராசஸர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் உடைய கனெக்டிவிட்டி டிவைஸ் கொடுத்துருக்கோம். அதுல வந்துட்டு கனெக்டட் மேப்ஸ் இருக்கு, ரைட் ஸ்டாட்டிக்ஸ் உங்களால பார்க்க முடியும். வண்டியை வந்துட்டு எவ்வளவு வேகமா ஓட்டி இருக்கீங்க, எவ்வளவு எஃபிஷியன்சி உங்களுக்கு கொடுக்குது, எவ்வளவு ரேஞ்ச் கொடுக்குது, எல்லாத்தையுமே உங்களால பார்க்க முடியும். இதுல மட்டும் இல்ல, இதெல்லாம் ஒரு செயலி மூலம் கனெக்ட் பண்ணி நீங்க மொபைல்ல இருந்தே பார்க்கலாம். ஆக்சிடென்ட் டிடெக்ஷன் இருக்கு, ஜியோ ஃபென்சிங் எல்லாம் டெவலப் பண்ண முடியும் இதுல. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஆப் மூலமா எங்களால கொடுக்கவும் முடியும், அப்கிரேட்ஸா கொடுக்கவும் முடியும். ஸோ ஓட்டா அப்கிரேட்ஸ் மொபைல்ல எப்படி உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி எங்களால ஓட்டா அப்டேட்ஸும் கொடுக்க முடியும். இந்த எல்லா தொழில்நுட்பத்தையும் இந்தியாவிலே இந்தியர்களுக்காக சுயமா உருவாக்கியிருக்கோம். செல், மேக்னெட், செமிகண்டக்டர்ஸ், டிஸ்பிளே, இந்த 4 பொருட்கள் மட்டும்தான் இந்தியால சுயமா தயாரிக்கப்படல. இதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் இந்தியாலேயே உருவாக்கி